குட் மார்னிங் ஃப்ரெண்ட். நம்ம வந்து இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி வீடியோ பார்க்குறோம். ஸோ இன்ட்ராடே லெவல் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் எடுக்கல, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து இப்போது 59,400 பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து 59,434. 59,434 ரெண்டாவது டார்கெட் வந்து 59,700. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்ட்ராடே அனாலிசிஸு. ஜஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் நம்ம நேற்று பார்த்தோம்ல, நேற்றோட வீடியோ கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இன்னையோடக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மட்டும்தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் என்னென்னா, ஸோ இந்த லெவல் இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் இது பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற ஹை ஸோ 59,412 பிரேக் பண்ணணும். 59,412 பிரேக் பண்ணால் தான் அடுத்த ஹை போகும். கண்டிப்பாக அது பிரேக் பண்ணி தான் போகும். ஸோ ஏன்னா பை ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸு. ஓகே, மார்க்கெட் வந்து ஸோ பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பையில் தான் இருக்குது. ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணி மேலே போகும். அந்த லெவல் பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் 59,415 59,415. ஓகே, ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் நியூ ஹை போகும். அதாவது அடுத்த டார்கெட், அதுக்கு அடுத்த டார்கெட். இதை ஹையாக வச்சுட்டு நீங்கள் ஒரு ஷார்ட் செல்லிங் கூட பண்ணலாம். இது சும்மா ஒரு சின்ன ஒரு இதுவாக தான், ப்ராஃபிட் புக்கிங் லெவலாக தான் இருக்கும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு, இங்கே ஒரு செல்லுன்ட்டு எடுத்துகிட்டு இதை சின்ன ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியேறினா வரலாம். இல்லை பிரேக் பண்ணதுன்னா நியூ ஹை போகும். ஸோ ஏதாவது அப்டேட்னால் நான் ஒரு 2 to 3 hours கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். மார்னிங் மூமெண்ட்டு இருக்கும், இந்த சிச்சுவேஷன் இருக்கும், முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் எதாவது இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.